கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோமானால் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை தியானித்து அதை கை கொண்டு வாழும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகின்றது. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மில் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மில் நிலைத்திருப்பதை நம்மால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆவியில் பலப்பட்டவர்களாய் கர்த்தருக்கான காரியங்களை, நற்கிரியைகளை செய்து வாழும்போது அவர் நம்மில் நிலைத்திருப்பதை அறிந்து கொள்ள முடியும். மேலும் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து நம்மில் கிரியை செய்வதனால் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் தவறு செய்யும் சூழ்நிலை வரும்போது அந்த தவறை நாம் செய்து விடாதபடிக்கு ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மில் நிலைத்திருக்கவில்லை என்றால் நாம் பாவங்களை எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக செய்வோம். ஆனால் அவர் நம்மில் நிலைத்திருப்பாரானால் ஒரு சிறிய தவறை கூட நாம் செய்து விடாதபடிக்கு அவர் நம்மை தடுத்து போடுவார். எல்லா பாவங்களுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆகவே கர்த்தர் நம்மில் நிலைத்திருக்க அவர் வாசம் செய்யும் ஸ்தலமாய் நம்மை மாற்றுவோம். அவரில் நாம் நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்வோம். யோவான் 15:6-7 வசனங்களில் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தரில் நிலைத்திருப்போம். வெட்டுண்டு நரகாக்கினை அடையாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவரில் நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை போதித்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு உமக்குள்ளாக வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.